ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம மற்றவங்கள்ட்ட பேசுறத விட நமக்குள்ள பேசிக்கொள்ளும் விஷயங்கள் தான் நம் தலையெழுத்த தீர்மானிக்குது. அடுத்த 3 நாட்களுக்கு மட்டும் உங்க மனதிற்குள் சொல்லும் வார்த்தைகளை மாற்றினா என்ன நடக்கும்? இதத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஸ்பயர் அனு. முதல் விஷயம், முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. என்னால இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இதை எப்படி செய்யறது அப்படின்னு நான் லேர்ன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். ஒரு முதியவர் இருக்காரு. தன்னோட பேரண்ட்ட சொல்றாரு, நம்ம மனதுக்குள்ள எப்போதும் 2 ஓநாய்களுக்கு நடுவுல போர் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. ஒண்ணு கோபம், பொறாமை, பயம். இன்னொன்னு அன்பு, நம்பிக்கை, பாசிட்டிவ் எண்ணங்கள் இதெல்லாம் தான் அப்படின்னு. பேரன் கேக்குறான், இதுல எது வெற்றி பெறும் அப்படின்னு. அதுக்கு பெரியவர் சொல்றாரு, நீ எதுக்கு தீனி போடுறியோ அதுதான் வெற்றி பெறும் அப்படின்னு. உங்க நேர்மறை எண்ணங்களுக்கு தான் நீங்க தீனி போடணும். அடுத்து, உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. காலையில கண்ணாடி முன்னாடி நின்னு, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க. 3வது, கடந்த காலத்தை விடுங்க. அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு புலம்புறத நிறுத்திட்டு, அது ஒரு லெசன், இன்னைக்கு நான் ஒரு புதுசா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. 4வது, கிராட்டிடியூட். என்னிடம் அது இல்லையே அப்படின்னு யோசிக்கிறத விட, இன்னைக்கு எனக்கு கிடைச்ச இந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு ஒரு நன்றி உணர்வோட இருங்க. அடுத்து, பயத்தை எதிர்கொள்ளுங்க. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றத விட, நான் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்து, தோல்விய ஒரு படிக்கட்டா மாத்துங்க. நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க, வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்து, மன்னிப்பு. மற்றவங்கள மட்டும் கிடையாது, உங்க தவறுக்கு உங்களையே முதல்ல மன்னிச்சு பழகுங்க. அடுத்து, ஒப்பீடு செய்வதை நிறுத்துங்க. அவரை போல என்னால இல்லையே அப்படின்னு நினைக்காம, நேற்றைய என்னை விட இன்று நான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு அழகான தோட்டத்துல ஒரு ரோஜா செடி இருக்கு. அது தன்னோட அழகா பார்த்து ரொம்ப பெருமை அதுக்கு. ஆனா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கற்றாழை செடி இருக்கிறத பார்த்துட்டு அது முகம் சுளிக்குது. நான் எவ்வளவு அழகா இருக்கேன், ஆனா இந்த செடி எவ்வளவு அசிங்கமா இருக்கு அப்படின்னு. இதையே அது மத்த செடிகள்கிட்டயும் டெய்லி சொல்லி கிண்டல் பண்ணும். கற்றாழை அமைதியாவே இருக்கு. கோடை காலம் வருது. தோட்டம் வறண்டு போகுது. ரோஜா செடி தண்ணீர் இல்லாம வாடி போய் தன்னோட இதழ்களை ஒன்றொன்றா இழந்துட்டு இருக்கு. அப்போ ரோஜா செடி ஒண்ணு கவனிக்குது. ஒரு சிட்டுக்குருவி தன்னோட அழகால கற்றாழைய கொத்தி அதுல வர நீரை பருகிறத பாக்குது. அப்பதான் அந்த ரோஜா செடி உணருது, ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கு. கற்றாழை ரோஜாவை போல சிவப்பாக இல்லைனாலும் கடுமையான வெயிலை தாங்கும் வலிமை அதற்கு இருக்கு. மற்றவர்களுடைய அழகையோ திறமையோ பார்த்து அவங்கள போல நான் இல்லையே அப்படின்னு ஏங்கறத விட, உங்களுக்குள்ள இருக்க அந்த தனித்துவமான வலிமையையும் அடையாளம் பார்த்து அதை வளர்த்து கொள்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து, நேர்மறை உறுதிமொழிகள். நான் ஆரோக்கியமானவன், நான் வலிமையானவன், நான் புத்திசாலி அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஒரு சிற்பி ஒரு பாறைய செதுக்கிட்டு இருக்காரு. ஒரு வழிப்போக்கர் அவர்கிட்ட கேக்குறாரு, நீ எப்படி இவ்வளவு அழகான சிலையை உருவாக்குனீங்க அப்படின்னு. அதுக்கு சிற்பி சொல்றாரு, சிலைய நான் உருவாக்கல, அந்த சிலையில வேண்டாத பகுதிகள் எவை அப்படிங்கறது எனக்கு தெரியும், அந்த வேண்டாத கற்களை மட்டும்தான் நான் நீக்கினேன் அப்படின்னு. உள்ள இருக்க அந்த அழகான சிலை தானாகவே வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. உங்க மனதிற்குள் இருக்கும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் என்னும் வேண்டாத கற்களை நீக்கி பாருங்க, உங்களுக்குள் இருக்கும் அந்த அதிசயம் வெளியே வரும். அடுத்து, தீர்வுகளை பற்றி பேசுங்க. பிரச்சனையே பேசிட்டு இருக்காம அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பேசுங்க. ஒரு பெண் தினமும் காலையில தன்னோட ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டு தோட்டத்துல அந்த காஞ்சு கொண்டிருக்க அந்த துணிகளை எல்லாம் பார்த்து, அவங்க துணியை சரியாவே துவைக்கிறது இல்ல, எப்பவும் அழுக்கா இருக்கு அப்படின்னு தன்னோட ஹஸ்பண்ட புலம்பிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் காலையில அவங்க பார்க்கும்போது துணியெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இன்னைக்கு என்ன அவங்க துணிகளை ரொம்ப நல்லா துவைச்சுட்டாங்க போலயே அப்படின்னு. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, இல்ல, இன்னைக்கு காலையில தான் நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாடிய நான் தூசிய தொடச்சேன் அப்படின்னு. மத்தவங்களை குறை சொல்வதற்கு முன்னாடி உங்கள் பார்வைய சுத்தப்படுத்துங்க, உலகம் அழகா தெரியும். அடுத்து, உழைப்பை அங்கீகரியுங்க. பெரிய வெற்றிக்கெல்லாம் காத்திருக்காம ஒரு சின்ன முன்னேற்றத்திற்கு கூட வெல்டன் சொல்லுங்க.
ஒரு பள்ளியில ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செய்றாங்க. ஒரே மாதிரியான 2 செடிகள வைக்கிறாங்க. ஒரு செடிட்ட தினமும் அன்பா, ஊக்கப்படுத்துற மாரி வார்த்தைகளை எல்லாம் பேசுறாங்க. இன்னொரு செடிட்ட ரொம்ப கோபமா, "நீ எதுக்கும் லாயக்கில்ல" அப்படின்ற மாரி பேசுறாங்க. சில வாரங்கள்ல அன்பு காட்டப்பட்ட செடி நல்லா செழித்து வளருது. அந்த திட்டிக்கிட்டே இருந்த செடி ரொம்ப வாடி போகுது. ஒரு செடிக்கே வார்த்தைகள் இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொன்னா, 24 மணி நேரமும் உங்களுடன் நீங்களே பேசிட்டு இருக்க அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. அடுத்து பொறுமை காப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் இன்னும் நடக்கல அப்படின்னு பதறாம, சரியான நேரத்துல எல்லாம் நடக்கும் அப்படின்னு உழைத்து கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து தன்னம்பிக்கைய விதையுங்க. யாரும் எனக்கு உதவல அப்படின்னு சொல்லாம, எனக்கு நானே மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு குரு தன்னோட சீடன்ட்ட ஒரு பிடி உப்ப கொடுத்து ஒரு கிளாஸ் டம்ளர்ல அந்த தண்ணீர்ல கலந்து குடிக்க சொல்றாரு. சீடன் அத குடிச்சிட்டு ரொம்ப கசக்குது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அதே அளவு உப்பை எடுத்துட்டு போய் ஒரு பெரிய ஏரியில கரைச்சு குடிக்க சொல்றாரு. சீடன் இப்ப கசக்கல, ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்றான். குரு சொல்றாரு, வாழ்க்கையின் வழிகள் அந்த உப்பு மாதிரிதான். ஆனா நீங்க உங்கள அந்த சின்ன கிளாஸா வச்சுக்கொள்றீங்களா, இல்ல ஒரு பெரிய ஏரியா மாத்திக்கிறீங்களா என்பதுலதான் அந்த ரகசியம் இருக்குன்னு சொல்லி. உங்கள் மனத நல்லா விசாலமாக்கிட்டா எந்த பிரச்சனையுமே உங்கள பாதிக்காது. அடுத்து உடல் மொழிய மாற்றுங்க. தோள்களை உயர்த்தி நிமிர்ந்து உட்கார்ந்து நான் எதுக்கும் துணிந்தவன் அப்படின்னு மனதுக்குள்ள சொல்லுங்க. கடைசி பாயிண்ட், இன்றைய பொழுதே சொர்க்கம். நாளை பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாம, இப்போதே இந்த நிமிடமே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு முறை முன்னாள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில பேரு தங்களோட அந்த ப்ரொஃபஸரை பாக்குறதுக்கு போறாங்க. அவங்க எல்லாரும் வாழ்க்கையில நல்ல ஒரு பெரிய பெரிய பதவிகள்ல இருந்தாலும், அந்த வேலையில இருக்க அந்த பிரஷர், அப்புறம் அந்த சிக்கல்கள் அதெல்லாம் பத்தி புலம்பிக் கொண்டிருக்காங்க. அப்போ அவங்க ப்ரொஃபசர் கிச்சன்ல இருந்து வராரு. ஒரு பெரிய ஜாடியில காஃபி கொண்டு வந்து கூடவே நல்லா விதவிதமா கப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாரு. அதுல சில கப்ஸ் எல்லாம் நல்லா காஸ்ட்லியான பீங்கான்ல, சில கப்ஸ் எல்லாம் கிளாஸ்ல, அப்புறம் சில பிளாஸ்டிக் மற்றும் அப்புறம் இந்த சில்வர் கப்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. அதுக்கு ப்ரொஃபசர் சொல்றாரு, உங்களுக்கு எந்த கப்ல பிடிச்சிருக்கோ அதுல காஃபி ஊத்தி நீங்களே குடிச்சுக்கோங்க அப்படின்னு. அப்ப எல்லாரும் அந்த காஸ்ட்லியா ரொம்ப அழகா இருக்க அந்த கப்ஸுக்கு தான் போட்டி போட்டு எடுக்கிறாங்க. சாதாரண கோப்பைகள் எல்லாம் அப்படியே அந்த டேபிள் மேல இருக்கு. இப்ப ப்ரொஃபசர் சொல்றாரு, கவனிச்சீங்களா? உங்க கவனம் எல்லாம் அழகான அந்த கோப்பையின் மீதுதான் இருக்கு. ஆனா உங்களுக்கு தேவைப்பட்டது என்னமோ அது உள்ள இருக்க அந்த காஃபி தான். சோ வாழ்க்கை அப்படிங்கிறது காஃபி மாதிரிதான். பணம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் தான் அந்த கப் மாதிரி. அந்த கப்போட அழக பார்த்துட்டே காஃபியோடைய அந்த டேஸ்ட ரசிக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சூழல்கள் பத்தி கவலைப்படாம இன்னைக்கு உங்க கையில இருக்கிற அந்த வாழ்க்கைய ரசித்து வாழுங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்டோரி. இந்த 3 நாள் பயிற்சிய இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்பயர் ஆனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.